திருமாங்கல்யம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்பிகம்மா மகாவை கூட்டிட்டு ஜோசியர்கிட்ட வந்திருக்காங்க. சாமி, எத்தனை கோயில் குளம் போயிட்டு வந்தாலும் உங்ககிட்ட வந்து ஆறுதலாக பேசினா மட்டும்தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. என் பையனுக்கு உண்மையிலுமே கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் கல்யாணம் பண்ணின பொண்ணு தான் அவனுக்கு அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்திற்கு பரிகார பூஜை செய்யணும்னு சொன்னீங்க. அப்படி அவள் எந்த பூஜையும் செய்யலையே. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்கிறீங்க. ஆயிடுச்சா ஆகலையா எனக்கு உண்மை தெரியணும். 9 வீடத்துக்கு போயிட்டு வந்து நேராக உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். எனக்கு நிறைய மனக்குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் தெரியணும்னு கேட்குறாங்க அம்பிகம்மா. இதை பாருமா, எப்போவுமே ஜாதகம் பொய் சொல்லாது. உன் பையனுக்கு இருக்கிற ஆபத்து உண்மைதாங்கிறாங்க. அப்படின்னா அவனுக்காக வேண்டிக்கிட்டு யாருமே பரிகார பூஜை செய்யலையே சாமின்னு அம்பிகம்மா கேள்வி கேட்கும்போது, அப்போ சாமியார் மகாவை பார்க்குறாங்க. மகா, ஐயோ எங்கே உண்மையை உடைச்சிடுறாங்களோ கடவுளே, இந்த உண்மை அம்மாவுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்கம்மா, அந்த பொண்ணு எங்கேயோ ஒரு பக்கம் அந்த பரிகார பூஜையை செஞ்சுட்டு இருக்கலாம்ல. 3ல் 1 பங்கு அந்த பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 பங்கு செஞ்சால் போதுங்கிறாங்க. ஐயோ என்ன சாமி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு அம்பிகம்மா விவரமாக கேட்குறாங்க. அப்போ மகா மனசுக்குள்ளே ஒரே பதட்டத்தோட, கடவுளே கொஞ்ச நாளாக நல்லபடியாக பரிகார பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் பூஜை தான் இருக்குது. அதனையும் நல்லபடியாக நான் செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க அம்பிகம்மா. பயப்படாதீங்கம்மா, எல்லாம் அந்த அம்மன் மேலே பாரத்தை இறக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க சாமியார். சாமி, வீட்டுல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. நல்லபடியா சிறப்பா செய்யுங்க, முறைப்படி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அம்பிகம்மா சாமியார்கிட்ட கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்பிகம்மா கூப்பிடறதுக்குள்ளேயே நம்ம சாமி கிட்ட பேசிடலான்னு சொல்லி இப்போ மகா சாமியார்கிட்ட கேட்குறாங்க. சாமி, எங்க நீங்க உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேங்கிறாங்க. இதை பாருமா, நீ தான் அந்த பூஜையை செய்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாமையே குழப்பத்தோடு போயிருக்காங்க. இதெல்லாமே அந்த அம்மனோட விளையாட்டுமா. உங்க வீட்டுல நடக்கிற சுமங்கலி பூஜை அது உனக்காகவே வந்ததா நினைச்சுக்கோ. நீ உன் புருஷனை நினைச்சு இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியா செய். உன் புருஷனோட வந்த ஆபத்து உன் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். கவலைப்படாத போமான்னு சொல்கிறாங்க சாமியார். இது கேட்ட மகாவும் சரிங்க சாமி நான் கிளம்புறோன்ட்டு கிளம்பி போகிறாங்க. காஞ்சனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாரிஜாதம் காஞ்சனாவை பார்த்து, வாமா எங்கே திவ்யாவை காணான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ரத்த பந்தம், அதனால அவள் யாரெல்லாம் அண்ணனா நினைக்கிறாளோ அவங்களுக்கு ரச்சன் கட்டுறது முறை, அதுக்காக போயிருக்கா. இப்போ வந்துடுவாமான்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. காஞ்சனா உட்காந்துருக்கும் போது மகா அவங்க கையில் போட்டுக்கிற வலையில ரசிச்சுக்கிட்டே வராங்க. இதை பார்த்து காஞ்சனா கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? திருவிழாவில் பண்ணனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? கவிதா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆமாம், திரு வாங்கி கொடுத்த வலையில் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறியே, அவன் என்ன உனக்கு புருஷனா? அவன் வாங்கி கொடுத்ததை இப்படி போட்டு ரசிக்கிற? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? எப்படி இன்னொருத்தன் வாங்கி கொடுக்குறத நீ போட்டுக்கலான்னு கேட்கும்போது, இல்லை திவ்யாக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க மகா. அவள் சொல்லுவா, 1000 கூட சொல்லுவா. உனக்கு எங்கடி போச்சு ரோசமானமெல்லாம்? நீ எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நம்புறாங்க. அதனால தான் உன்னை அடித்து துரத்தாமல் வச்சுட்டு இருக்காங்க. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சேடி. இந்த லட்சணத்தில் நீ திருவோட ஆஃபீஸ்க்கெல்லாம் போனியாமே? ஏண்டி உனியாரடி ஆஃபீஸ்க்கெல்லாம் போச்சுன்னான்னு காஞ்சனா கேட்கும்போது, திவ்யாக்கா தான் என் ஆஃபீஸ்க்கு போச்சுன்னாங்கிறாங்க. என்னடி எதுக்கெடுத்தாலும் திவ்யான்னு திவ்யா பேரில் பழைய தூக்கி போடுறேன். அவளுக்கு உன்னை பற்றி முழுசாக எதுவும் தெரியல. எதுக்கெடுத்தாலும் திவ்யான்னு நீ சொல்கிற. அவள் உன்னைய முழுசாக நம்பிட்டு இருக்கா. அவள் உன்னை யதார்த்தமாக நம்புறதுனால நீ நல்லா அவளை யூஸ் பண்ணிக்கிட்ட. அவள் பின்னாடி நீ போயிருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பாரிஜாதம் வராங்க. மகா, மயில் எங்கே போயிட்டான்? மேலே குத்து விளக்கு இருக்குது. அது ரொம்ப பெரிய குத்து விளக்குமா. நாளைக்கு இப்போ சுமங்கலி பூஜை வருது இல்லையா, அதனால குத்து விளக்கை சுத்தம் பண்ணி வைக்கணும். இப்போ குத்து விளக்கு எடுக்கணுமே, என்ன செய்யலாங்கிறாங்க. அப்போ மக, ஐயோ காஞ்சனாக்கா கண்ணிலேருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்னு நினச்சிக்கிட்டு, பாட்டி அந்த குத்து விளக்கை நானே எடுக்கிறேங்கிறாங்க. வெயிட்டாக இருக்குமே, எப்படி எடுப்பேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எடுத்துருவேன் பாட்டின்ட்டு போகிறாங்க. நான் ஒரு திமிரு, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை மதிக்காத போறியா? அடியே, என்கிட்டருந்து தப்பிக்கலான்னு தானே நீ ஸ்டோர் ரூமுக்கு போயிருக்க. இன்னைக்கு பொழுது தண்ணி இல்லாமல் இன்னைக்கு பட்னி போட பாரு. இரு உன் புருஷ மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் ஆஃபீஸ் வரைக்கும் நீ போனேல, அதுக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க காஞ்சனா. மகா ஸ்டோர் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய எலிகள்லாம் இருக்குது. என்னது குத்து விளக்கு இருக்குன்னு சொன்னாங்க, எங்கே இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. பெரிய குத்து விளக்கு பரன் மேலே இருக்குது. அதை பார்த்த மகா, ஐயோ என்னது இவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குது, என்னை விட வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது, இது எப்படி நம்ம தூக்குறது, நம்மளால முடியாது. சரி மயிலண்ணாவையே கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கலான்னு நினச்சிட்டாங்க. காஞ்சனா மகா மேலே இருக்கிற கோபத்தில், இருடி இன்னைக்கு உன்னைய ஸ்டோர் ரூம்குள்ளேயே வச்சு பூட்டி தள்ளுறேன், சோறு தண்ணி இல்லாமல் கெட, அப்போ தான் உனக்கு புட்டி வரேன்னு நினச்சிட்டு அவங்க பூட்டலான்ட்டு பூட்டு எடுக்க போயிட்டாங்க. மகாவோ மயிலண்ணாவை கூட்டிகிட்டு வரலான்ட்டு வெளியில் வந்துட்டாங்க. மகா வந்து பார்க்கும்போது திரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி இவர்கிட்டயே சொல்லலாமா, இவரே வளர்த்தியத்தானே இருக்காரு, குத்து விளக்கு எடுத்து கொடுத்துருவாருன்னு நினச்ச மகா, எங்கள் அந்த குத்து விளக்கு இருக்குது எடுத்து தரீங்களாங்கிறாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க. அப்போவும் மனசு கேட்காம, சரி சரி சொல்லு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு மகா திருவியும் அந்த ஸ்டோர் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா, இங்கே வர கீழே தானே இருக்குது, இது கூட உன்னால் எடுக்க முடியலையா அப்படின்னு திரு கேட்குறாரு. அது இல்லைங்க, இது சின்ன குத்து விளக்கு, மேலே இருக்குது பாருங்கள் பெரிய குத்து விளக்கு, அதுதான் பாட்டி வேணும்னு கேட்டிருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இரு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அந்த பெரிய குத்து விளக்கு எடுக்க முயற்சி பண்றாங்க. பார்த்தா காஞ்சனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டோர் ரூமோட கதவு பூட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. தானே இருக்கணும், எங்க காணுமே அப்படின்ட்டு நின்று நிதானமா காஞ்சனா பூட்டை தேடிட்டு இருக்கும்போது இங்க
திரு உள்ளே வந்துடுறாரு. ஸ்டோர் ரூம்குள்ளே பார்த்து எங்கே இந்த விளக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அதுதாங்கிறாங்க. திரு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த குத்து விளக்கு எடுக்க முடியல. என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதுதான் வேணும்னு பாட்டி சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த குத்துக்கள் விளக்கு தான் எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க மகா. சரி இரு பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் திருநெல்லை எடுக்கவே முடியல. அங்கே ஒரு ஸ்டூல் கிடக்குது. அந்த ஸ்டூலை எடுத்து போட்டு ஏறி பார்க்குறாங்க. அப்போ தான் அப்பாடா ஓரளவுக்கு நிவர்த்தியாச்சு அப்படின்னு ஒவ்வொரு குத்து விளக்காக எடுத்து மகா கையில் கொடுக்குறாங்க. மகாவும் அதை தம் கட்டி வாங்கி அந்த பக்கம் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு தான் வேணுமா, ஏன் சின்ன விளக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்கும்போது இல்லைங்க பெரிய குத்து விளக்கு தான் சுமங்கலி பூஜைக்கு வைக்கலான்ட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க. இதுவும் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இன்னும் ஏதாவது பொருள் வேணுமாங்கிறாங்க. போதுங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த குத்து விளக்கை எடுத்து பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ திரு சரி என்னோட வேலை முடிஞ்சதா இனி கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த குத்து விளக்கு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கதவு சாத்தியிருக்கு. என்ன அது கதவு சாத்தியிருக்குதுன்னு திரு கேட்குறாங்க. எங்க நானும் உங்கள் பின்னாடி தான் நின்னேன், நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தள்ளி பார்க்குறாங்க. இல்லை யாரோ லாக் வச்சிட்டாங்களே, யாராவது பூட்டியிருப்பாங்களா, நம்ம உள்ளே இருந்தது தெரியல போல இருக்கு. ஐயோ யார் இந்த வேலையை செஞ்சதோ அப்படின்னு கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. திருவும் மகாவும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. வெளியில் யாருமே இல்லை போல இருக்கு. அப்போ காஞ்சனா பூட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா யாருக்கும் தெரியாமல் அமைதியாக சாத்திட்டு பூட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க நினச்சிட்டு போகிறாங்க கெடடி இன்னைக்கு பொழுதுக்கும் சோறு தண்ணி இல்லாமல் இந்த சின்ன ரூமுக்குள்ளேயே அடபட்டு புழுக்கமாக இருக்கு, புழுங்கி கிடந்து சாகுன்னு நினச்சிட்டு அப்போ காஞ்சனா அங்கேருந்து போயிடுறாங்க. திரு உள்ளே இருக்கிறது தெரியாத காஞ்சனா திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் தான் மக கட்டிக்க போகிற புருஷனோட இப்படி உள்ளே வச்சு சாத்திட்டு வந்துட்டோமே, என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு காஞ்சனா மனசுக்குள்ளே ஒரு பயம் வர்றது மட்டும் இல்லாமல் சந்தேகமும் எழும்பியிருக்கு. இங்கே பார்த்தா திரு ரொம்ப யதார்த்தமாக என்னது யார் பூட்டினான்னு கேட்குறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க எனக்கு யார் பூட்டினானே தெரியலைங்க, நாங்கள் உங்க கூட தானே இருந்தேங்கிறாங்க. ஆமாம் சரி இரு கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க பேரை இவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மகா ஓன்னு கத்துறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க எலி என் மேலே விழுந்துருச்சுங்கிறாங்க. எலி தானே விழுந்தது, புலி ஒன்று விழுவலி இல்லைங்கிறாங்க. எலினா உங்களுக்கு பயம் இல்லையா, எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க மகா. எலினாவெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்மூடல. அந்த மாதிரி அவங்க கால் மேலே ஒரு எலி ஒன்று குதிச்சு ஓடுது. திரு ஒரு நிமிஷம் அப்படியே துள்ளி குதிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த பக்கம் குதிச்சு நிற்கிறாங்க. எங்க எலி தானே விழுந்தது, எலியை கண்டா பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்னடானா இப்படி துள்ளி குதிச்சு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கும் எலினா பயந்தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் திடீர்னு விழுந்தா பயப்பட மாட்டேனா அப்படிங்கிறாங்க. திரு தாத்தான்னு கூப்பிடுறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவை கூப்பிட்டா இங்கேருந்து கூப்பிட்டா காதே கேட்காது, நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல ஃபோன் பண்ணி யாருக்காவது கூப்பிடுங்களேன் அப்படின்னு மகா சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அவங்க தாத்தாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. தாத்தா ஃபோனை பார்க்குறாங்க. திரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், டேய் திரு எதுக்குடா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணேன்னு தாத்தா கேட்கும்போது நான் ஒன்றும் வீட்டுக்குள்ளே இல்லை ஸ்டோர் ரூம்குள்ளே ஒரு பொருள் எடுக்க வந்தேன், யாரோ நான் உள்ளே இருக்கிற தெரியாமல் பூட்டிட்டு போயிட்டாங்க தாத்தா, நீங்கள் வந்து நீக்கி விடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது தாத்தா என்னடா இது ஸ்டோர் ரூம்குள்ளே போட்டு தாள் வச்சுட்டு வந்துட்டாங்களா, சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஸ்டோர் ரூமுக்கு போகலான்னு போகும்போது அப்போ பாரிஜாதம் பாட்டி வந்து என்னங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. திரு ஸ்டோர் ரூம்குள்ளே போயிருக்கான், யாரோ தெரியாமல் வெளியில் லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்கங்கிறாங்க. என்னங்க இது அவன் உள்ளே இருக்கிறது தெரியாமல் யாருங்க லாக் பண்ணியிருப்பா, அதான் தெரியல வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ஸ்டோர் ரூம் பக்கம் வர்றாங்க. வரும்போதே கவிதா கிட்ட காஞ்சனா கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் பூட்டும் பூட்டியிருக்காங்க. ஐயோ இதனோட சாவி எங்கேன்னு தெரியல, இந்த சாவி திறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க பாட்டி. இது கேட்டு தாத்தா காஞ்சனா எல்லாருமே பதறி போகிறாங்க. என்னது சாவி திறந்துருச்சா, ஐயோ இது தெரியாமல் நான் அமுக்கு போட்டாச்சேன்னு சொல்லி அமுத்தி விட்டுட்டேன், பூட்டும் பூட்டிடுச்சு, நீ என்ன செய்யறது உடச்சிதான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் இதை பூட்டினது யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு ஆள் மாற்றி ஆள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. காஞ்சனா திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ திருவையும் மகாவையும் நாமளே ஒன்று சேர்த்து வச்சும்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு இது இருந்தாலும் வெளியே வரட்டு இந்த மகா அப்புறம் பேசிக்கிறேன் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு காஞ்சனா சரியான கோவத்தில் இருக்காங்க. இவங்களே இப்படி ஒரு காரியத்தையும் பண்ணிட்டு மகா மேலே முட்டாள்தனமாக கோவப்பட்டு இருக்காங்க. இங்கே காஞ்சனா ஒரு காரியத்தை பண்ணினது மட்டும் இல்லாமல் கரெக்டாக திவ்யாவும் வந்துடுறாங்க. திவ்யா வந்து என்ன எதுன்னு கேட்கும்போது மகாவும் திருவும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டு திவ்யா சிரின்னு சிரிக்கிறாங்க. ஓ திரு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டானா, அதுவும் அந்த ரூமில் எலி தொல்லை நிறைய இருக்குன்னு வேற மகா அடிக்கடி சொல்லியிருக்கா. இப்போ எலியோடு சேர்ந்து இப்போ மகாவும் சேர்த்து மாட்டிக்கிட்டாளா, வசமாக மாட்டிக்கிட்டாங்க, இருக்கட்டும் அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காஞ்சனாவுக்கு சரியான வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏண்டி உன்னை கட்டிக்க போகிறவன் உள்ள இன்னொரு பொண்ணோட இருக்கான், நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்கிறியாங்கிறாங்க. உள்ளே இருக்கிறது யாரு, மகா தானே, மகாவன் தெருவு இருந்தால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திவ்யா. இங்கே பார்த்தா எலி தொல்லை அதிகமாக இருக்குது. எலி துள்ளிக்கிட்டு அப்படியே தாவி வந்து திரு மேலேயும் மகா மேலேயும் விழுந்தடிச்சு போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த மகாவன் தெருவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஐயோ அம்மானு பதறி போய் பயந்துட்டு இருக்காங்க. எலினா பயப்படாத நானே
இன்னைக்கு எலியை பார்த்து இப்படி பயந்து நிற்கும்படி ஆயிப்போச்சு அப்படின்னு திரு சொல்லவும், எங்க எலிதான புலி இல்லையில, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேங்கிறாங்க மகா. எது நீ இருக்கியா? நீயே ஒரு எலியை கண்டதும் அவ்வளோ தூரம் தள்ளி ஓடி வந்து நின்ன, என்னையே நீ கலாய்க்கிறியா அப்படின்னு திரு சொல்லவும், மகா திரு ரெண்டு பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்க கதவு திறக்கிறதுக்கு வழி தெரியாம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கதவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. திரு, நாங்க வந்துட்டோம், காப்பாத்திடுறோம் காப்பாத்திடுறோங்கிறாங்க. அப்போ மகா பதட்டப்படுறாங்க. ஐயோ, காஞ்சன் அக்காவும் இருப்பாங்க போல இருக்கே. கதவை திறந்ததும் காஞ்சன் அக்காவை பார்த்தோம், அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சது. காஞ்சன் அக்கா மட்டும் இல்லாம இருந்தா தேவலையா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா காஞ்சனா தான் முதல் ஆளா நிற்கிறாங்க. அவங்க செஞ்ச வேலைத்தனத்துக்கு இப்ப சாவியும் இல்லாதனால ரெண்டு பேர்த்தையும் இவ்வளவு நேரம் உள்ள வச்சு லாக் பண்ணி ஆயிப்போச்சு. ரெண்டு பேர்த்தோட சத்தத்தையும் காணா, என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு காஞ்சனா பதறி போயிடுறாங்க. ஆனாலும் திவ்யா, என் திரு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, திருவும் மகன் தானே உள்ள இருக்காங்க, வரட்டும் வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளேயே வச்சு பூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடி, மகாவை முழுசா நம்பிட்டு இருக்கிறதுனால தான் அவளை நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கா. இப்போ பஞ்சு நெருப்பும் பத்திக்கிட்ட மாதிரி இப்ப திரு பக்கத்திலேயே மகா இருக்கா. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா தெரியல. நிறைய தடவை இந்த மகா நிலையே இந்த கல்யாணம் நின்று இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த திரு மகா பக்கம் திரும்ப மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு காஞ்சனாவுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சிறு கனவு வேற வருது. மகாவை திவ்யாவா நினைச்சு திரு ஒரு நிமிஷம் அப்படியே தன்னையும் மறந்த டூயட் பாடுற மாதிரி காஞ்சனா கனவு கண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட பார்க்கலாம்.